Hello everyone. இந்த வீடியோல ஸ்டேட் போர்ட் புக்ல இருக்கிற கைனமெட்டிக்ஸ் லெசன்ல இருக்கிற எக்ஸாம்பிள் क्वेश्चंस பார்க்க போறோம். வாங்க क्वेश्चंस ஒவ்வொண்ணா பார்க்கலாம். Example 18. Consider the function y is equal to x square. Calculate the derivative using the concept of limit at the point of x is equal to 2. See, derivatives in the concept na enna first of all. Okay, what do you mean by dy by dx? The differentiate பண்றோம்னு சொன்னா what is the meaning of that? அப்படினா ஒண்ணுமே கிடையாது. டிஃபரன்சியேஷன் அப்படினு சொன்னா change in y with respect to change in x. அதாவது for example நான் x ஓட வேல்யூ x ஓட வேல்யூ நான் 2 ல இருந்து 3 ன்னு எடுக்கிறேன். x ஓட வேல்யூ நான் 2 ல இருந்து எது வரைக்கும் எடுத்துர்க்கேன் 3 ன்னு எடுத்துர்க்கேன். ஓகே, அப்ப y ஓட வேல்யூ என்ன? ஃபங்க்ஷன் என்னது? y is equal to x square. x ஓட வேல்யூ தூக்கி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிரு. x வேல்யூ தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணனா y is equal to x square ல பெண்ணே ஒரு மாதிரி இருந்தது. y is equal to x square ல x ஓட வேல்யூ 2 னு போட்டா y என்ன கிடைக்கும்? 4. x2 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி 3 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? 9. அப்ப டிஃபரன்சியேஷன் என்னன்னா change in y divided by change in x. இதுல y ல எவ்வளவு சேஞ்ச் நடந்திருக்கு? 5. x ல எவ்வளவு சேஞ்ச் நடந்திருக்குது? 1. அப்ப இங்க ஆன்சர் என்ன கிடைக்குது நமக்கு? 5 னு சொல்லி கிடைக்குது. அப்ப நீங்க கேட்கலாம், சார் அப்ப டிஃபரன்சியேஷனா சேஞ்ச் இன் y with respect to change in x தானே, அதுக்கு எதுக்கு நம்ம புதுசா ஒரு ஃபார்முலா? இது எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம், கரெக்டா இல்லையா? அந்த இடத்துல x கியூப்னு கொடுத்தாங்கன்னா நான் x வேல்யூ போட்டு கியூப் பண்ண போறேன், y x2 ஓட வேல்யூ போட்டு கியூப் பண்ண போறேன். அப்ப எனக்கு y1 y2 கிடைக்கும். டிஃபரன்ஸ் இன் y1 டிஃபரன்ஸ் இன் y2 கண்டுபிடிச்சு எனக்கு வேலை முடிஞ்சு. அப்ப ஏன் டிஃபரன்சியேஷன் வந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் இந்த டெல்டா x ஓட வேல்யூ டென்ஸ் டு 0 அப்படின்னா என்ன? டென்ஸ் டு 0னா 0 ஆகல, 0வை நெருங்கி போய்கிட்டு இருக்கு. அதாவது லெட் மீ சே x1 ஓட வேல்யூவை 2வும் x2 ஓட வேல்யூவை 2.00001 இப்படி எடுத்திருக்கேன்னு வச்சுக்கலாம். ஓகே, உங்க புக்ல என்ன எடுத்திருக்காங்க எனக்கு தெரியல, நான் இத்தனை 4 0 போட்டு 1 எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ டெல்டா x எவ்வளோ? சேஞ்ச் இன் x எவ்வளோ சார்? இதான் சேஞ்ச் இன் x. அப்ப நல்லா பாருங்க, இந்த டெல்டா x வந்து 0 நோக்கி போகிறப்போ, 0 ஆகல 0 நோக்கி போறப்போ நம்ம எப்படி எழுதுவோம்லாம்? லிமிட். சப்போஸ் இந்த டெல்டா எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் இன் எக்ஸோட வேல்யூ இந்த டினாமினேட்டர் வேல்யூ 0வை நோக்கி போகிறப்ப டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் தட் இஸ் சேஞ்ச் இன் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் எக்ஸ்னா டிஒய் பை டிஎக்ஸ்னு எழுதலாம். வீடியோ ரெக்கார்டிங்கில் இருக்கா? ஓகே, வீடியோ ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. டிஒய் பை டிஎக்ஸ்னு எழுதலாம். அப்போ நீ சொல்லுவேன், சார் எனக்கு இது ஏன் ஈஸியாக இருக்குன்னு, ஏன் தேவையில்லாத இது பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்காக ஒரு சில டேபுலர் காலமில் கேல்குலேஷன் போடுவோம். x1 வேல்யூ, x2 வேல்யூ, அப்புறம் டெல்டா எக்ஸ், y1 வேல்யூ, y2 வேல்யூ, அப்புறம் டெல்டா ஒய். ஓகேவா? பெண்ணு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. ஆக்சுவலாக என்னென்னா, நான் இந்த வீடியோ ரெக்கார்டு பண்ணி ஒரு 7-8 நாள் இருக்கும். 7-8 நாளுக்கு அப்புறம் வந்து திரும்பி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா முகேஷ் தான் வந்து இங்கே வீடியோ ரெக்கார்டு பண்ணியிருப்பார். ஆனால் பெண் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட் ஆகிட்டு சேம் இதில் வரும். சரிங்களா? டிஃப்ரென்ஸ் வரக்கூடாதுன்னு நான் சட்டையை கூட அதே கலரில் போட்டு வந்திருக்கேன், அதே சட்டையை போட்டு வந்திருக்கேன் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு. பட் இது ரொம்ப வலுவலுவாக இருக்குது. இவ்வளோ நாள் நான் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த போர்டை. போர்டு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. போர்டு இல்லை, பெண்ணில் ஒரு மாதிரி வலுவலுப்பாக இருக்குது. சரி, இப்போ நல்லா பாருங்கள், எக்ஸோட வேல்யூ நான் 2ன்னு வச்சுக்கிறேன், இது 3ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே சேஞ்ச் இன் இது என்ன வரும்? 1ன்னு வருமா? இது ரொம்ப வலுவலுக்குதையா? ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, கண்டினியூ பண்ணலாம். இப்போ நல்லா பாருங்கள், x1 வேணும்னா என்ன பண்ணுங்க? இதை ஸ்கொயர் பண்ணுங்க. கரெக்டா? ஏன்னா y வந்து நத்திங் பட் y இஸ் வாட்? y இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட ஸ்கொயர். எக்ஸை ஸ்கொயர் பண்ண எனக்கு y கிடைக்கும். அப்போ இந்த டேர்மை நான் ஸ்கொயர் பண்ணால் இது கிடைக்கும், இந்த டேர்மை நான் ஸ்கொயர் பண்ணால் இது கிடைக்கும். அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? 5 வருது. அப்போ டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ். சரிங்களா? டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் என்ன வருது? 5 by 1 which is equal to 5. ஓகே, ஸோ இதான் பேசிக்லி பார்த்தீங்கன்னா என்னது?
டெல்டா y பை டெல்டா எக்ஸ். ஆனால் நம்மளுக்கு dy பை dx வேணும். ஸோ அது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்பிள், பட் கடைசியில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த dy பை dxல வந்த வேல்யூ கான்செப்ட் ஆஃப் லிமிட் அப்ளை பண்ணால் சேம் ஆன்சர் கிடைக்குதுன்னு வெரிஃபை பண்ண போகிறோம். இப்போ 2லேருந்து சப்போஸ் 2.5 வரைக்கும் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 0.5. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 2.5 ஸ்கொயர் பண்ணால் 6.25. இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 2.25. ஸோ 2.25 டிவைடட் பை 0.5 4.5. கரெக்டாக? இஃப் ஐ எம் நாட் ராங், இது வரைக்கும் ஓகே. இப்போ சப்போஸ் 2லேருந்து நான் 2.1 போகிறேன். மேபி உங்கள் புக்கில் 2.25 வந்துருக்கலாம், ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். பட் நான் 2.1 வைக்க போகிறேன். டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 0.1. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 2.1 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2.1 ஸ்கொயர் பண்ணி 21 ஸ்கொயர் எவ்வளோ 441. 441 தானே? கால்குலேட்டர் எடுத்துக்கோ. இதுக்கு மேலே நம்மளுக்கு கால்குலேட்டர் தேவைப்படும். 441. அப்போ 4.41. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? இங்கே ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 0.41. ஸோ 0.41 டிவைட் பை 0.1. இங்கே எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? ஓகே. சப்போஸ் நான் இன்னும் கொஞ்சம் இதுவாக போகிறேன், நான் 2.01 எடுத்திருக்கேன். அப்போ இந்த வேல்யூ என்ன 0.01. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 தான். 2.01 into 2.01 4.0401. கரெக்டா? அப்போ இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 0.0401. ஓகே. நெக்ஸ்ட் பாரு, 2லேருந்து டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 0.001. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 2.001 ஸ்கொயர் பண்ணுறேன். எனக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? டிவைட் பண்ணிக்கோ. கரெக்டா? சப்போஸ் நான் இன்னொரு டெசிமல் போகிறேன். டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 0.0001. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இந்த டேர்மை நான் ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 4.00040001. அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது 0.00040001. இப்போ நான் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறேன். 0.00040001 டிவைட் பை 0.0001. அப்போ ஆன்சர் என்னப்பா? கரெக்டாக இல்லையா? சப்போஸ் நான் 2லேருந்து 2.00001 போகிறேன்னு வச்சுக்கோ. அப்போ இங்கே நான் ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 3 0 இருந்தால் 3 0 வருது. அப்போ 4 0 வச்சா 401 வரும். சரிங்களா? ஸோ இதில் என்ன சார் நீங்கள் சொல்ல வரீங்க? அதாவது நான் சேஞ்ச் இன் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் எக்ஸு கண்டுபிடிக்கிறப்ப இந்த டெல்டா எக்ஸோட வேல்யூ அதிகம்னு வச்சேன்னா எனக்கு இந்த வேல்யூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். வேற இந்த டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸோட வேல்யூவில் இந்த டெல்டா எக்ஸ் ரொம்ப சின்னதாக போகிறப்போ என் வேல்யூ பார்த்தீங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவலாக வரும். சார் நீங்கள் டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சே காட்டலைன்னா ரொம்ப சிம்பிள். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. y is equal to x square. dy by dx என்ன? நம்ம ஃபார்முலா என்ன சொல்லுது? சப்போஸ் எக்ஸ் பவர் n இருக்குது, இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன? n எக்ஸ் பவர் n மைனஸ் 1. பவரை தூக்கி முன்னாடி போடு, பவரை 1ஆல் குறைச்சிது. அப்போ 2 into x பவர் 1. இப்போ எக்ஸோட வேல்யூ எங்கே சார் கேட்குறாங்க? 2ல் கேட்குறான். 2ல் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வருது 2 into 2 which is equal to 4. அப்போ dy by dxோட வேல்யூ at x is equal to 2 என்ன கிடைக்குது? 4 கிடைக்குது. அதே நான் லிமிட்டோட வேல்யூவை ரொம்ப பெருசாக வச்சு பார்க்குறப்ப எனக்கு ஆன்சர் என்ன வருது? 5 வருது. ஸோ அக்யூரேட்டாக இருக்காது. ஓகே. ஸோ
எதுக்காக சார் டிஃப்ரென்சியேஷன் மெயினாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷன்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போயிடும். ஓகேவா? அதனால் நம்ம சிம்பிளிசிட்டிக்காக என்ன பண்ணிக்கிட்டோம், நம்ம டிஃப்ரென்சியேஷன் ஒன்று கொண்டு வந்தோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் பை யூஸிங் லிமிட்ஸ். சப்போஸ் அவங்க லிமிட்ஸ் கொடுக்கலன்னு ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணு, இந்த டிஃப்ரென்சியேஷன் இதான் சார் ஆன்சர் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துரு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.